நம்ம கலர்டு ஹேரை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்ம ஹேர் கலரை வந்து ஃபேட் பண்ணும். ஸோ நீங்க மைல்டான சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்க. நம்ம சூரிய ஒளியில வந்து அப்படியே வெளியே போறோம்னா அதுல இருக்கிற சூரிய ஒளி வந்து நம்ம ஹேர் கலரை வந்து ஃபேட் பண்ணும். ஸோ நீங்க ஸ்கார்ஃபோ கேப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு போங்க. அடிக்கடி வந்து ஸ்ட்ரெயிட்னரோ கர்லரோ வந்து யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம சம்டைம் அக்கேஷன்ஸ்க்கு போறோம், ஹேர் ஸ்டைல் பண்றோம் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுங்க. இன்னும் வந்து கலர்டு ஹேர் ஷாம்பு, மாஸ்க், கண்டிஷனர் வந்து நமக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும் ரிசல்ட்ஸ். ஸோ நீங்க வந்து நான் அதிகமாக ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். லுக்வார்ம் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுங்க. நம்ம ஸ்விம்மிங்ல வந்து பாத் பண்றோம் அப்படின்னா அதுல இருக்கிற குளோரின் வந்து நம்ம ஹேர் கலரை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ நம்ம நார்மல் ஹேர்ல வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வந்து க்ரோ ஆகிறத விட கலர்டு ஹேர்ல வந்து நமக்கு இமிடியேட்டாவே வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ நீங்க வந்து 4 to 5 monthsலேயே வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வந்து அப்பப்போ ட்ரிம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்க கலர்டு ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க.